வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி சுவையான கல்யாண வீட்டு கத்திரிக்காய் தொக்கு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கத்திரிக்காய் தொக்கை ஒரு வாட்டி சாப்பிட்டிங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இந்த கத்திரிக்காய் தொக்கை விடவே மாட்டாங்கங்க. சரி வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி மண் சட்டியில் தாங்க சமைக்க போகிறேன். தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக நான் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஜீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேங்க. சின்ன வெங்காயம் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ உரித்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சின்ன வெங்காயம் மட்டும்தாங்க சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லாவே கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வதக்கணும். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு ஒரு 15லேருந்து 20 பல்லுக்கு நான் உரித்து வச்சுருக்கேன். அதையும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். வெங்காயத்துக்கூடயே நல்லாவே பூண்டையும் வதக்கிடுங்க. இப்போ நம்ம புளி கரைச்சிடலாம் வாங்க. ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் சைஸுக்கு நான் புளியை எடுத்திருக்கேன். அதில் நான் தண்ணியை ஊற்றி கட்டி இல்லாமல் நான் கரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி நல்லாவே கரைச்சி எடுத்துருங்க. இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் 2 சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே மஞ்சத்தூளும் நான் போட்டுக்கிறேன். இப்போ நல்லாவே வதக்கிடுங்க இதை. காஷ்மீரி மிளகாய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். வீட்டில் ரெடி பண்ண குழம்பு மிளகாத்தூள் தாங்க நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அது நான் ஒரு 2 ஸ்பூனுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த மசாலா பதம் வந்து எப்படி வருதுன்னு பாருங்கள். அதிலேருந்து உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே வெளியில் வரும். அந்த டைமில் நம்ம கத்திரிக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி நீட்டு வாக்கில் நம்ம எடுத்துருக்கோம். அதையுமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்ச மசாலா கூட இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சமாக நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் கூட சீக்கிரமாக வதங்கிடுங்க கல்லுப்பு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா. நம்ம இப்போ புளி கரைச்சலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லாவே கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக நம்ம கூடவே தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லாவே கொதிச்சு வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு இப்போ நல்லாவே கொதிச்சு திக்காக மாறிட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பதத்துக்கு வரும்போது நான் குட்டி குட்டியான மாங்காய் பீசஸை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை நம்ம இப்போ இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நல்லாவே கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லாவே கொதிக்கிட்டோங்க மாங்காய் பீசஸ். இந்த மாங்காய் பீசஸோட அப்படியே சாப்பாடில் வச்சு குழம்ப ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு வாய்க்குமே அந்த மாங்காய் வந்து நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக கொடுக்குங்க. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். கடைசியாக நான் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கல்யாண வீட்டு கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள் எவ்வளோ தலை கொதிக்குது. இதை அப்படியே சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சுட சாப்பாடு கூட வச்சு அப்பளம் முட்டை ஆம்லேட்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க. இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் பாய்.